ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோவிலை கட்டத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் எங்கே இருக்குது தெரியுமா? மரக்கால் சிவனா மாறின கதை தெரியுமா? எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒரு வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது அருள்மிகு கிரிஜாம்பிகை சமேத பூமீஸ்வரர் திருக்கோவில் மரக்காணம். கண்டிப்பாக சென்னை டு பாண்டி ஈசிஆரில் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தான் இந்த மரக்காணம். நம்ம போகிறப்ப அங்கே உப்பு எடுக்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நம்ம அதை பார்த்துருப்போம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான கோவில் இந்த பூமீஸ்வரர் பேர். நல்ல வேலை பார்த்தோம், நல்லா சம்பாதிச்சோம். சில பேருக்கு சொந்த வீடு இருக்காது. சில பேர் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. எந்த இடமுமே அவங்களுக்கு முடியாது. சொந்தமாக இடம் வச்சுட்ருப்போம், அங்கே ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்றவங்க உங்களோட இடத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த கோவிலில் பூஜை பண்ணிவிட்டு திரும்பி போயிட்டு அந்த நிலத்தில் அதை கொட்டினா நம்ம வீடு கட்டுவோம். அதற்கான யோகம் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போன பிறகு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் February மாதம் இந்த கோவிலுக்கு போனோம். போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னாக்கா 2-3 கல்யாணம் அந்த கோவிலில் நடந்துட்டு இருந்தது. அப்போ அங்கே இருக்கிறவங்கள விசாரித்தப்ப திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நிறைவேறினா இங்கே வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலோட தலவரலாறு இந்த ஊருக்கு பழைய காலத்தில் எயிர்பட்டினம் அப்படின்ற பேர். எப்போதுமே சிவனை தன்னுடைய சிந்தனையில் நினச்சிக்கிட்டு ஒரு சிவபக்தர் இந்த ஊரில் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கார். அப்போது அவரை சோதிக்க நினச்ச சிவபெருமான் முனிவராக உருவம் எடுத்து அந்த பக்தரோட வீட்டுக்கு போகிறார். முனிவருக்காக அந்த சிவனடியார் வந்து அறுசுவை உணவும் தயாரிச்சுட்டு ஐயா சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவ பூஜை செய்யணும், சிவனை கும்பிட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஊரில் சிவன் கோவில் எதுவும் இல்லை. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசித்த அந்த சிவனடியார், நம்ம நெல்லெல்லாம் அளக்கிறதுக்கு படி அதே மாதிரி மரக்கால்னு ஒன்று வச்சுருப்போம், அதை குப்புரை கவுத்து சிவலிங்கமாக மாற்றி அதுக்கு பூவெல்லாம் போட்டு முனிவரை வந்து பூஜைக்கு கூப்பிடுறார். முனிவர் என்ன பண்ணுறாரு, சிவ பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அடியாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிடுறார். அவர் கிளம்பின பிறகு அந்த சிவனடியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மரக்காலை எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை எடுக்க முயற்சி பண்ணுறாரு. அவரால் அதை அசைக்க கூட முடியல. சரி, ஏதாவது கூர்மையான ஆயுதம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மரக்காலை நம்ம பேத்து எடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார். திரும்பி வந்து பார்த்தா அந்த மரக்காலை காணோம். மரக்காலை காணோம் அப்படின்ட்டு சத்தம் போட்டுகிட்டே போனதுனால தான் அந்த ஊருக்கு மரக்காணம் அப்படின்ற பேர் வந்துச்சோ அப்படின்னும் சொல்கிறாங்க. தேடிட்டு போன அந்த மரக்கால் சிவலிங்கமாக கடற்கரை மணலில் புதஞ்சிருந்துச்சு. பூமியில் புதஞ்சிருந்து கண்டெடுத்ததுனால அந்த ஈசனுக்கு பேர் பூமீஸ்வரர். அந்த லிங்க திருமேனிக்கு தினமும் பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. பூமியிலேருந்து சுயம்பா வந்ததுனால அந்த ஈசனை தொடர்ந்து வழிபட்டோம் அப்படின்னாக்கா நிலம் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை. அவங்க தங்களோட பிரச்சனைகளை வேண்டிட்டு இங்கே வந்து வழிபட்ட உடனே அவங்களுக்கு எல்லாமே நடந்தது. அவங்க வேண்டுதல் பழித்ததும் இங்கே வந்து அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம்லாம் சாத்தி வழிபடுறாங்க. தலவிருஷமாக வில்வ மரம் இருக்குது. கற்றளி முறையில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாள் இருக்கார், இங்கே பிரம்மதேவர் இருக்கார், பிச்சாடனார், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, அப்புறம் சுற்றி வரப்ப நவகிரகங்கள், காலபைரவர், முருகப்பெருமான், சித்தி விநாயகர்னு எல்லா தெய்வங்களுமே அங்கே இருக்காங்க. இந்த கோவில் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டுறதுக்கும் 14 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் கொடிமரம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது மேலே வேலைப்பாடுகள்லாம் செஞ்சு மணியெல்லாம் நல்லா தொங்க விட்ருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே கீழே பார்த்திங்க அப்படின்னா தன்னைத்தானே செதுக்கிற மாதிரியான ஒரு சிலையும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கும் வீடு வாங்குறது, நிலம் விற்கிறது, இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லை குழந்தை இல்லை, திருமண தடை அப்படிலாம் இருந்தால் இந்த பூமீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு இறைவனிடம் வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக நினச்சது எல்லாமே நிறைவேறும். இது பாண்டிச்சேரியிலேருந்து ஈசிஆர் ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது.
கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தான். ஓம் நமச்சிவாய.